குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். காவிரி நீர் தராத கர்நாடகாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். அடுத்த நடவடிக்கை என்ன? இம்மாத இறுதி வரை தமிழகத்துக்கு தினமும் 1 TMC காவிரி தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று கமிட்டி பரிந்துரைத்தது. ஆனால் தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா சொல்லியிருந்தார். அதன்பின் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசித்தார். தமிழகத்திற்கு 1 TMC தண்ணீர் தர முடியாது, 8000 கன அடி நீர்தான் திறக்க முடியும் என முடிவெடுத்தனர். இதற்கு தமிழக விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டுதான் CWRC எனப்படும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தமிழகத்திற்கு இம்மாத இறுதி வரை தினமும் 1 TMC காவிரி நீர் வழங்க உத்தரவிட்டது. ஆனால் காவிரி நீரை கர்நாடக தர மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவை மீறும் செயல். இன்றைய நிலவரப்படி கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளில் 75.586 TMC தண்ணீர் இருக்கிறது. இந்திய வானிலை மையத்தின் அறிவிப்பின்படி மழை சரியான அளவில் பெய்ய வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணையில் வெறும் 13.808 TMC தண்ணீர்தான் உள்ளது. இச்சூழலில் CWRC உத்தரவுப்படி காவிரி நீரை கர்நாடக தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல். எனவே நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறும். இதில் காவிரி நீரை பெறுவது தொடர்பாக ஆலோசித்து தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தண்ணீர் தராத கர்நாடகாவுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடாது. தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை தராத கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகள் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுக்கும் கட்டுப்பட்டது, உச்ச நீதிமன்றத்துக்கும் கட்டுப்பட்டது. 1890க்கு முன்னாடி தமிழ்நாடு 35 ஏக்கர் 700 DMC தண்ணி சாடி பண்ணிச்சு. கர்நாடகா வெறும் 50,000 ஏக்கர் தான் 1890க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 1890 அக்ரிமெண்ட்டு, அவங்க 90,000 ஏக்கரு. அப்புறம் 1924 ஒரு அக்ரிமெண்ட்டு, அவங்க 5,90,000 ஏக்கர், மீதியெல்லாம் நம்ம சாடி பண்ணோம். இப்போ 74 அக்ரிமெண்ட் முடிஞ்சு போனோன்னா விவசாயிகளை பற்றி அரசியல்வாதியை கண்டு கொள்ளாதனால 4 அணையை கட்டிட்டாங்க. மறுபடியும் அவங்க கிருஷ்ணராய சாகர், கபனி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதி தலைச்சின்னு கட்டிட்டாங்க. இப்போ அந்த அணையில் தண்ணி தேக்காம 20,000 ஹார்ஸ் பவர் உள்ள 2,000 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டரை, ஒரு 10,000 மோட்டரை வச்சு தண்ணியை லிஃப்ட் பண்ணி மலைக்கு அங்கிட்டு கொண்டு போய் 36 ஏரியை ரொப்பிட்டு இப்போ 28 லட்சம் ஏக்கருக்கு மேலே சாவடி பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாலைவனமாக போய் கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் காவிரியில் போர் போட்டு குடிநீருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க தென்னை மரம், மாமரம், எல்லா மரமும் காஞ்சி அழியுது தமிழ்நாடு. இப்போ கர்நாடகா ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜூன் மாதம் 9.19 இது கொடுத்துருக்கணும். இப்போ ஜூலையில் 34 கொடுத்துருக்கணும், இப்போ தரணும். ஆனால் கொடுக்க மறுக்கிறது. ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. மத்திய சர்க்கார் அது கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும். உச்சநீதிமன்ற உத்தரவை கேட்காதவர்களை டிஸ்மிஸ் பண்ணி 1 லட்சம் கோடி நஷ்டஈடு வாங்கி தரணும் விவசாயிக்கு. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காக விவசாயம் எல்லாம் சாவறான். இன்றைக்கு கர்நாடகா தண்ணி விடல. ஆனால் இங்கே கர்நாடகா பேங்க் இங்கே இருக்குது, இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது நெய்வேலியிலேருந்து அங்கே போகுது, கர்நாடகா கரண்ட்டு போகுது. அந்த கரண்ட்டை அது முதலமைச்சர் கட் பண்ணணும். முதல்ல தமிழக முதலமைச்சர் ஏன் நெய்வேலியிலேருந்து கரண்ட்டு கர்நாடகா தரீங்க, எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். இப்போ 2 DMC ஒரு நாளைக்கு கொடுக்கணும், 3/4 DMC திறந்து விடுறேங்கிறாங்க. இது என்ன நியாயம் என்பதற்காகத்தான் இன்று 3 விவசாயிகள் இறந்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைத்து எங்களுக்கு நியாயம் வழங்குகள் என்று இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டத்துக்கு பிறகு நெய்வேலிக்கு போகிறோம், மெட்ராஸுக்கு போகிறோம். உச்சநீதிமன்றத்திலே சென்று உச்சநீதிமன்றமே உனக்குள்ள அதிகாரத்தை ஏன் நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்று அங்கே போராட்டம் இருக்கின்றோம். எங்களது போராட்டம் மாதம் காவிரியில் கர்நாடகா தண்ணி திறந்து வரலையும் போராடுவோம். சும்மா வெள்ள நீரை வடிகின்ற வெள்ள நீர் வடிகால் மாநிலமாக தமிழகம் இல்லாமல் எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று எங்கள் போராட்டம் தொடர்ந்து தேசிய தென்னிந்திய நிகழ்வு. ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்தில் கூலிப்படையை ஏவியது யார்?
அண்ணாமலை அடுக்கும் கேள்விகள். ஐயா, நம்மை பொறுத்தவரைங்க ஐயா, காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க ஐயா. அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான், அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போகிற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பண சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை திருவேங்கடம் வந்தார், என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவரு தான் வெட்டார், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா? இது வேற ஏதாச்சும் விஷயமா? இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன? இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும். மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில் கூட்டிகிட்டு போனோம், கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போகிறார்? தப்பிச்சு ஓடனா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே. அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம். திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்க, நான் குற்றவாளி தான், சிசிடிவி பூஜை ஏற்றுக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி. என்கவுண்டர்னு நீங்க சொன்னா நாங்க அப்படியே நம்பணுமா? காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குடியாத்தம் தேர்தலிலே ஐயா பெருந்தலைவர் அவர்கள் அன்றைக்கு தேர்தலில் நிற்கும்போது கூட எப்போதுமே பெருந்தலைவர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் ஒரு மனமுண்டு என்ற வகையிலே ஐயா பெருந்தலைவர் அவர்களே அன்றைக்கு குணாலா குலக்கொழுந்தே குடியாத்தம் வென்றுவா என்ற வகையிலே அன்றைக்கு அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அன்றைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பெருமதிப்பு கொண்டவர். ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் திருவுருவச் சிலை கீழ் இன்றைக்கு கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சார்பில் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் தலைமை நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்றோம். ஆனால் அதற்கு ஒரு பொருத்தமுடைய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் அணைகளை கட்டியவர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை நம்முடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து அந்த வகையில் வந்து ஒரு தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற அந்த ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. எனவே தான் திமுகவை பொறுத்தவரை அவசரப்படாத திமுகவை பொறுத்தவரை அதற்கு எந்தவித தார்மீக உரிமை கிடையாது. பெருந்தலைவருடைய திருவுருவச் சிலைக்கு அதற்கு உரிமை படைத்தவர் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். இந்த சொர்ணக்கட்ட மானங்கட்ட அரசுக்கு அது உரைக்கணும். அதை கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, அது என்ன பிடுங்கினாங்க இவங்க சொல்லுங்கள். இல்லை கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏன்னா இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்தில் உட்கார்றாங்களே காங்கிரஸ் பக்கத்தில். ஆனால் மாநில உரிமையை காப்பதில் என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்றைக்கி வந்து திரும்ப சோனியா காந்திகிட்ட பேசியிருக்காங்களா, திரு ராகுல்கிட்ட பேசியிருக்காங்களா? எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாமல் உச்ச நீதிமன்றத்துக்கும் போகாமல் முழுக்க வந்து காவிரிக்கு துரோகம் இழைத்த அரசு, டெல்டா மாவட்ட விவசாயிகள் துரோகம் இழைத்த அரசுனா அது இது விடியாத திமுக அரசு தான். எதுக்கு போய் அவசரமாக வந்து என்கவுண்டர் பண்ணோம் சொல்லுவோம். அதாவது கூலிகள் பட்டாலும் ஒழிக்க பண்ணோம். அதில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒருத்தன் சரண்டர் ஆனான், அவன் வந்து எஸ்கேப் இல்லை, அவன் சரண்டர் ஆன ஒருத்தனை அவனை வந்து போயிட்டு கூட்டு போகிறாங்களாம். அது விசாரணைக்கு எங்கே வெப்பன் எல்லாம் வச்சுருந்தேன்னு காட்டணுமா. அது வந்து பொதுவாக ஜெயில் ரூல்ஸே பார்த்தீங்கன்னா 7 மணி 7:30 மணிக்கு மேலே தான் ஒரு அக்யூஸ்டு சோகால்டு அக்யூஸ்டை வந்து குற்றவாளி என்று கருதப்படுகின்ற கூட்டுன்னு போக முடியும். ஆனால் 5:30 மணிக்கு கூட்டுன்னு போக வேண்டிய அவசியம் என்ன? முதல் பாயிண்ட்டு. சரி, கூப்பிட்டுன்னு போனாங்க.
புழலுக்கும் அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் காலனியா, வெஜிடேரியன் நகர், இந்த வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளோ நேரம் ஓடுவான்? மிஞ்சி போனால் 5 கிலோமீட்டர் மேலே ஓட முடியாது. இங்கே இருக்கிறவங்க எப்படின்னு தெரில, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். அதே மாதிரி வின்னர்ஸும் இருக்கும், ரன்னர்ஸ் இல்லை, வின்னர்ஸ் எல்லாமே. 5 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓட முடியும். 7 கிலோமீட்டரை அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா? ஓடாராம், துப்பாக்கி எடுத்தாராம், அவர் சுட ஆரம்பித்தாராம், இவங்க சுட்டாங்கண்ணா. என்ன அருமையான ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்கிறது என்ன, அந்த திருவேங்கடத்தை இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணால் மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தீங்கன்னா இதே போல் தான் நிலைமை. அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா? இப்போ அதுதான் இப்போ கேள்வி. அதான் இன்றைக்கி மடியில் கணம் இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் சிபிஐ என்கொயரி விற்கலை இன்றைக்கி? அதுதான் இன்றைக்கி 1000 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இன்றைக்கி பொதுமக்கள் இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க. சிபிஐ வச்சுட்டு போங்க, யார் தவறு செஞ்சிருந்தாலும் இதை நடவடிக்கை எடுங்க. அதில் இல்லாமல் அவசரமாக ஒரு சரண்டரான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுன்றது உண்மையிலே ஒரு சந்தேகம் ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. அது தீர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. கைதாவதிலிருந்து தப்பிக்க மாஜி அமைச்சரின் அடுத்த ரூட். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 7 பேர் மீது கரூர் வாங்கல் போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு ஜூன் 25இல் தள்ளுபடி செய்யப்பட்டது. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த 2ஆம் தேதி மீண்டும் ஒரு முன்ஜாமீன் மனுவை கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்திருந்தார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார், அவரை உடனிருந்து கவனிக்க வேண்டியிருப்பதால் சிபிசிஐடி போலீசார் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சண்முக சுந்தரம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். 2 முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் எங்கே ஓடி ஒளிந்தாலும் விஜயபாஸ்கரை விடமாட்டோம் என சட்ட அமைச்சர் ரகுபதி சமீபத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையை நாடியுள்ளனர். இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கில் தங்கள் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த மனுவில் கூறியுள்ளனர். விஜயபாஸ்கரின் புதிய முன்ஜாமீன் மனு ஹைகோர்ட் மதுரை கிளையில் நாளை விசாரணைக்கு வருகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கல்வித்துறையில் காமராஜரின் பங்களிப்பு ஈடு இணையற்றது. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. காமராஜரின் திருவுருவ சிலைக்கு கட்சித் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் மக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் கல்வித்துறைக்கு காமராஜர் அளித்த பங்களிப்பு ஈடு இணையற்றது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: காமராஜரின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறேன். கல்வித்துறைகளில் காமராஜர் பங்களிப்பு ஈடு இணையற்றது. அவரது தொலைநோக்கு, தலைமை மற்றும் ஏழைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மதிக்கத்தக்கது. அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றி நீதியும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை கட்டியெழுப்ப எங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என பிரதமர் மோடி கூறினார். விடாது பெய்யும் கனமழை, மிதக்கும் வடமாநிலங்கள். வடமாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. டெல்லி, ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அசாம் மாநிலங்களில் கனமழை தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் சரயு நதியில் ஏற்பட்ட வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்படுகின்றனர்.
குஜராத் மாநிலம் காந்திநகர், அகமதாபாத், சூரத், வல்சாட் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் கனமழை பெய்தது. பன்வேலில் பலத்த மழைக்கு மத்தியில் சென்று கொண்டிருந்த பஸ் சாலை திருப்பத்தில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடி கவிழ்ந்தது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். டெல்லி, ஹரியானாவிலும் கனமழை பெய்தது. அசாமில் மழை வெள்ள பாதிப்பால் மேலும் 2 பலியாகினர். இதனால் அசாமில் மழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 93ஆக உயர்ந்துள்ளது. 18 மாவட்டங்களில் வெள்ளம் இன்னும் வடியாததால் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், குஜராத், அசாம் மாநில முதல்வர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனில் பேசினார். மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்த அவர் மழை பாதித்த மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என உறுதியளித்தார்.